மதி உண்டானது தெரிஞ்சு சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போனேன். அப்பன்னு பார்த்து மாப்பிள்ளை எங்கேயோ அடிபட்டு வந்தாரு. உடனே என் சம்மந்தி மதி உண்டான நேரம் சரியில்லை, அதனாலதான் என் பிள்ளைக்கு அடிபட்டிருக்கு, முதல்ல போய் அதை கழிச்சிடுன்னு சொன்னாங்க பாருங்க. எனக்கு சரியான கோவம் வந்துருச்சுமா. கொஞ்சம் கூட யோசிக்காம சம்மந்தியை கண்ணா பின்னாடி திட்டிட்டேன். யாரு நீ? உங்ககிட்ட போய் சொல்வேனாமா? இதை இதுக்கு முன்னாடியே நீ செஞ்சிருந்தா உனக்கு வந்த பிரச்சனையில பாதி வராமையே போயிருக்கும். பின்னமா இவர் எங்கேயோ போய் தேவையில்லாம சண்டை போட்டு அடிபட்டுட்டு வந்தா அதுக்கு பாவம் அந்த குழந்தை என்ன பண்ணும்? எது? அதாம்மா, மதி வீட்டுக்காரர் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம சண்டை போட்டுட்டு வந்ததுக்கு கருவுல இருக்கிற அந்த உசிரி என்ன பண்ணும்? பரவாயில்லையே சுந்தரி, உங்ககிட்ட இவ்வளவு பெரிய மாற்றம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏதோ என்னையும் என் பொண்ணையும் தான் பாடப்படுத்துறாங்கன்னா என் பேர பிள்ளைங்களையும் அந்த மாதிரி பண்றதுக்கு நான் விட மாட்டேமா. என்ன பண்ண போற? எனக்கு தான் நல்ல வாழ்க்கை அமையல, என் பேர பிள்ளைங்களாவது நல்லா வாழணுமா. அதுங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு யாரு நினைச்சாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்போ இப்பவே உன் பேர பிள்ளைங்களுக்கு தொண்டுழியம் பண்றதுக்கு தயாராயிட்ட, அப்படித்தானே? வேற யாருமா செய்வா? பேர பிள்ளைங்களை நினைச்சா இப்பவே மனசுக்குள்ள ஒரு மாதிரி குழுக்குழுன்னு சந்தோஷமா இருக்கு. இத்தனை கஷ்டத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் அடுத்த தலைமுறைக்கும் உழைக்கிறதுக்கு தயாராயிட்டியே, உன்னை என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. என் பிள்ளைங்க தான் என்னோட நம்பிக்கை எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாங்க. என் பேர பிள்ளைங்களாவது வந்து பாட்டிக்கு பெருமை சேர்க்க மாட்டாங்களாங்கிற ஒரு நப்பாசதா. செக்குமாடு மாதிரி ஆயிட்ட. உனக்கு இந்த குடும்பத்தை விட்டு வேற எங்கேயும் போக தெரியாது. இவங்களுக்காகவே வாழ்ந்து முடிச்சிரு, வேற என்ன சொல்ல முடியும்? கொரியர் வந்திருக்கு. இங்க கணேஷ்ங்கிறது யார் மேடம்? அப்படியெல்லாம் இங்க யாரும் இல்லப்பா. இது ஏதோ இன்டர்வியூ லெட்டர் மாதிரி இருக்கு மேடம். மிஸ் ஆயிட போகுது. வீட்ல வேற யாராவது இருந்தா கேட்டு சொல்லுங்க. அதான் அப்படி யாரும் இல்லன்னு சொல்றேன்ல, போப்பா. அதுக்கு சொல்ல மேடம், இதுல கணேசன் பேர் போட்டு கேர் ஆஃப்னு இந்த வீட்டு அட்ரஸ் போட்டிருக்கு. ஏன்பா இல்லன்னு சொன்னா கேட்க மாட்டியா? போய் வேற வேலையை பாரு. இதுல இந்த வீட்டு அட்ரஸ் தானே போட்டிருக்கு. அட்ரஸ் சரியா தானே இருக்கு. வேலை கேட்டு அப்ளை பண்றவன் தப்பான அட்ரஸா கொடுப்பான். என்ன சார் பிரச்சனை? கொரியர் வந்திருக்கு. கேட்டா அந்த பேர்ல யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன பேரு? கணேஷ். அவர் என் அத்தா தான், இங்கதான் இருக்காரு, நீங்க கொடுங்க. அந்த அம்மா அப்படி யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. சார் அவங்க ஏதோ கோவத்துல சொல்லிட்டாங்க. என்னதான் கோவம் இருந்தாலும் வேலை விஷயத்துல விளையாடலாமா? ஒருத்தரோட வாழ்க்கை பிரச்சனை. ஆக்சுவலா ஏதாவது டவுட் வந்தா நாங்க டெலிவரி கொடுக்க கூடாது, அதான் ரூல். பரவாயில்ல, இந்தாங்க, இதுல சைன் பண்ணுங்க. இந்தாங்க. எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லியாச்சுல்ல, அப்புறம் என்ன கேர் ஆஃப்? இது வேணும்னே நம்மள சீண்டி பாக்குறது, வேற ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு தான் அவங்க அண்ணன் பெரிய வசந்த மாளிகையை வாடகைக்கு பிடிச்சு கொடுத்துருக்காருல்ல, அந்த அட்ரஸ் போட்டுக்க வேண்டியதானே? இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிக்கலான்னு பாக்குறாங்க. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. என்னம்மா இன்னைக்கு எந்த கீரை வண்டிக்காரன் தலையில மிளகா அரைச்ச? அடி செருப்பால. என் சாமர்த்தியம் உங்களுக்கு எல்லாம் சுட்டு போட்டா கூட வராது. இதுல நக்கல் வேறயா? எங்கடி வாணி? ரொம்ப சிரமப்பட்டு வாயிலே வைக்க முடியாத சமையல் ஒண்ணு சமைச்சிட்டு இருக்காங்க. உன் அண்ணங்காரன் எங்க? வழக்கம் போலதான் IAS எக்ஸாம்க்கு கதை புக்கு படிச்சிட்டு இருக்கான். இங்கயா? சரி, சத்தம் போடாம வா. ஏய், கதவை தாள் போடு. தாள் போடுறி. என்னமா ஆச்சு? எதடா கேக்குற? மதி சித்தப்பா கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வரேன்ட்டு போனேன், இப்படி கீரை கட்டோட வந்து நிக்கிறேன். ஆட போடா இவனே. நயா பைசா குறைய விடுவாளா இந்த பாஞ்சாலி? உட்காந்து எண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. இங்க பாரு, பிரியேண்டா. பாத்தியா? குர்ரா, 5 லட்சம் ரூபா பணம் நான் கொண்டு வரேன்னு தெரிஞ்சு எவனாவது ஒருத்த வந்து லவுட்டிட்டு போயிட்டானா என்ன பண்றது? ஏது உங்ககிட்ட முடியாதுன்னு வச்சுக்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ல, அதான். மா
மொத்தமா இவ்வளவு பணத்தையும் பார்க்கும்போது என்னமோ பண்ணுதுமா. ஐயோ 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 எவ்வளவு பணம்! ஏய் கண்ணு வைக்காதடி அறிவு கட்டவள. இவ்ளோ பணமும் நமக்கு தானம்மா? மா எனக்கு புது டிசைன்ல மாட்டல் வச்சு தோடு ஒண்ணு கேட்டேன்ல, அப்படியே 2 வளையல் ஒரு நெக்லஸ், அது போதும். ம்ம். நீ சொல்றத பார்த்தா இது பத்தாதடி, கொள்ளதான் அடிக்கணும். இந்தாடா முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் மதிக்கு தெரியாம பத்திரமா வை. ஏமா எதுக்கு மதிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்ற? ஏன் தெரியக்கூடாதுனா, பணம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வை, என்கிட்டயே முறுக்கு காமிப்பா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சித்ரா நீ போய் மதிய கூட்டிட்டு வா. டேய் என்னடா சொல்ற? மா சொல்றது கேளுமா. சித்ரா நீ முதல்ல போய் மதிய கூட்டிட்டு வா. ஓ ஏமா எவ்வளவு பெரிய பிளான் வச்சிருக்கோம், கேவலம் இந்த 5 லட்சம் ரூபாய்க்காக எல்லாத்தையும் விட்டு சொல்றியா? டேய் அது ஒண்ணும் இல்லடா, எனக்கெல்லாம் 1500 பார்த்தாலே தலகால புரியாது. மொத்தமா 5 லட்சத்தை பார்த்தோன்னே லேசா சபலம் தட்டிடுச்சு, அதான். அண்ணி உங்களை கூப்பிடுறாங்க. பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல வாங்க வாங்க. டேய் 5 லட்சம்டா, நம்பி அவகிட்ட குடுக்குற. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கடா. ஏமா இப்படி அலையிற? பணத்தை அவ கையில கொடுக்க போறோம், அவ்வளவுதான். அவ எடுத்துட்டு எங்க போயிட போறா? டேய் அது இல்லடா, அது வந்து. எங்க கூப்பிட்டீங்களா? உங்க பாட்டி கொடுக்குறேன்னு சொன்ன பணம் வந்துருச்சு மதி. இந்தா இது உன் கையால சாமி படத்து முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு பீரோல கொண்டு போய் வை. என்னங்க நீங்க அத்தை இருக்கிறப்ப இதெல்லாம் என்ன செய்ய சொல்றீங்க? வீட்டுக்கு மூத்தவங்க அவங்க கையிலேயே கொடுங்க. நீ சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் தான் அங்கிருந்து தூக்கிட்டு வந்துட்டேன், அப்புறம் என்ன? என்னதான் இருந்தாலும் இது உன் பாட்டி வீட்டு சொத்து, நீ தான் இதுக்கு சொந்தக்காரி. போ கொண்டு போய் வச்சுட்டு வா போ. சரிங்க அத்தை. பாத்தியாம்மா, மாமியார் கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்றா. இவளை ஏமாத்துறது ரொம்ப ஈஸிமா. டேய் எல்லாம் நடிப்புடா. உண்மையாலுமே அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா அத்தை இது நீங்க எடுத்துட்டு போய் வைங்கன்னு அடம் முடிச்சிருக்க மாட்டாளா? ஆமா, எல்லாத்துலயும் நீ குறைதானே சொல்லுவ. என்னடா பொண்டாட்டி மேல பாசம் ஜாஸ்தி ஆயிட்டு போகுது. அம்மா நீயே அதாவது கற்பனை பண்ணிக்காதம்மா. டேய் உன்னை வச்சு நான் பெரிய பெரிய திட்டமெல்லாம் போடலான் இருக்கேன். வண்டிய இந்த வீட்லயே கவுத்து விட்டுறாத. சும்மா இருமா, எதையாவது பேசிக்கிட்டே இருப்ப. ஏய் அப்படியே நின்னுகிட்டே இருக்கியே, எடுத்து வச்சாதான் என்ன? என்னடா செல்லம், என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? அதான் பணம் வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்ன? பணத்தை விட முக்கியமானது எதுவுமே இல்லையா? இல்ல செல்லம், வாழ்க்கையில மத்தவங்களுக்காகவே கஷ்டப்பட்டு உழைச்சு கொடுக்குறோம். இப்ப நம்ம முதலாளி ஆக போறோம், அதை நினைச்சு சந்தோஷப்படுவேன்னு சொன்னேன். என்ன கூட விடு, நீதானே அதுக்கு ஓனர். உனக்கு எப்படியோ, எனக்கு என் பொண்டாட்டி ஒரு முதலாளியா இருக்கிறது தான் சந்தோஷம். அதெல்லாம் சரிங்க. கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொன்னேன், அதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை விசாரிச்சீங்களா? யார் யாரோ கேட்டாங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமாவே இல்லை. ஆனா நீங்க இப்ப வரைக்கும் எதுவுமே கேட்கல. என்ன மதி, நானே அடிபட்டு மத்தவங்க விசாரிக்கிற நிலைமையில தானே இருந்தேன். சாரி மதி, என் மேல தப்புனா. ஐயோ என்னங்க நீங்க, உங்களை நான் தப்பா நினைக்கல. கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கோன்னு பட்டுச்சு, அவ்வளவுதான். டாக்டர் செக்கப்க்கு வர சொல்லியிருக்காங்க. இன்னைக்காவது நீங்க என் கூட வாங்கல? கண்டிப்பா வர மதி, நம்ம 2 பேருமே போகலாம். ரெடி ஆயிடு. என்ன? சரிங்க. எங்க போறீங்க? ஏண்டா உடம்புக்கு முடியல, நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? இல்லம்மா, மதிய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணுமா. நீ எதுக்கு போற? நீ ஒன்னும் போக வேண்டாம். பெத்த புள்ள அடிபட்டு வந்தா யார் மனசுதான் கேட்கும்? அந்த ஆதங்கத்துல ஏதோ 2 வார்த்தை பேசிட்டேன்னு இவ அம்மாக்காரி என்ன குதிச்சாங்க. வேணாம்பா, இவ அம்மாக்காரிக்கு என் மேல பழி போடுறதுன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி. நாளைக்கே ஒரு நல்லது கெட்டதுன்னா அது என்னாலதான் கெட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம். அதான் இருக்கிறாங்களே அவங்க டாக்டரு, அப்புறம் என்ன, அவங்க டாக்டர்கிட்டயே கொண்டு போய் காட்டிக்க வேண்டியது தானே. இத பாருமா, உனக்கு பார்க்க கூடாதுன்னெல்லாம் எதுவும் இல்ல. உங்க அம்மாவுக்கு பயந்துட்டு தான் வேணாங்கிறேன். போ
சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்க அம்மாவை கூட கூட்டு போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துரு போ. போ. பார்த்து பார்த்து மதி, மெதுவா மெதுவா பார்த்து போம்மா. ஏமா நீ தானமா அந்த டாக்டர் ராசி இல்லாதன்னு சொன்னேன்? ஆமாடா, ராசி இல்லாம தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவோட கடை ஓடிட்டு இருக்குதாக்கும். அது மட்டும் இல்லடா, இவ ஆத்தாவால இது ஒண்ணுதான் புண்ணியம். ஏற்கனவே வாந்தி எடுக்கிறாளன்னு ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். கையை பிடிச்சு பார்த்ததுக்கு 200 ரூபா வாங்கிட்டாங்க. இப்ப கூட்டிட்டு போனான்னு வையேன், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு சொல்லி 1000 கணக்குல செலவாகும். நம்மளுக்கு எதுக்குடா அந்த வம்பு? பேசாம அவங்க டாக்டரே பார்த்துட்டு போட்டோம், விடு. இங்கதாம்மா இருக்கேன். வாமா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, ஒரு குறையும் இல்ல. வா சுவேதா, எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். ஏய், என்னடா அது? அத்தை பையனும் மாமா மகளும் பேசிக்கிற மாதிரியா பேசிக்கிறீங்க? ஏதோ மூணாவது மனுஷன் பேசிக்கிற மாதிரி பேசிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சுவேதா, நீ எப்போ போலவே கணேஷ்னு பேர் சொல்லி கூப்பிடு. அதெல்லாம் இருக்கட்டும். அத்தா வீடெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? அதெல்லாம் நல்லாதாம்மா இருக்கு. அப்படியே இவனுக்கு ஒரு வேலையும் கிடைச்சிட்டா நிம்மதியா இருக்கும். கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. உங்க இன்டர்வியூ லெட்டர் நல்லபடியா அட்டெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமா வேலையில ஜாயின் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சுவேதா. இந்த வேலை மட்டும் கிடைச்சிட்டா நாங்க ரொம்ப நிம்மதியா இருப்போம். கண்டிப்பா கிடைக்கும், கவலையே படாதீங்க. பார்வதி. அண்ணே. ஸ்வேதா, நீ எப்போ வந்தீங்க? இப்பதான்ப்பா கொஞ்சம் முன்னாடி வந்தேன். கணேஷ்க்கு இன்டர்வியூ லெட்டர் நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு வந்துச்சு. அம்மா வாங்கி வச்சிருந்தாங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அம்மா வாங்கி வச்சிருந்தாளா? நிஜமாவா? ஆமாப்பா. என்னால நம்பவே முடியலமா. அவ எந்த நேரத்துல எப்படி பிஹேவ் பண்ணுவானே தெரியல. எப்படியோ அவ கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி வந்து எல்லாம் சரியாயிட்ட. சந்தோஷம் தான்மா. நாத்தனார் மேல கோவம் இருந்தாலும் மருமக மேல கொஞ்சம் அக்கறை இருக்கே. சரிங்க அத்தை, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பார்வதி, ஸ்வேதாவை வீட்டுல விட்டுட்டு வந்துடுறமா. என்னண்ணே, இப்பதானே 2 பேரும் வந்தீங்க, இருந்து காபி சாப்பிட்டு போலாம்ல? இல்லத்த, கொஞ்சம் வேலை இருக்கு. அப்பா நீங்க வேணா இருந்துச்சு வாங்களேன். இல்லம்மா, உன்னை கொண்டு போய் விட்டுட்டு அப்புறமா வரேன். பார்வதி. சரி கணேஷ், ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். தேங்க்ஸ் சுவேதா. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. ஸ்வேதா, நிஜமாவே லெட்டர் உங்க அம்மா தான் வாங்கி வச்சிருந்தாளா? சாரிப்பா. அத்தை மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் போய் தான்ப்பா சொன்னேன். ஆக்சுவலா அந்த லெட்டர் கொண்டு வந்த கொரியர் மேனை அம்மா திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இன்டர்வியூ லெட்டர் ஆச்சேன்னு நான் தான் அதை வாங்கி அம்மாக்கு தெரியாம வச்சிருந்து இப்ப கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்ப்பா. ஏன்பா அம்மா இவங்க கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறாங்க? சொந்தத்துக்குள்ள பிரச்சனை வர்றது சகஜம்தாம்மா. ஆனா உங்க அம்மா எதையுமே மறக்காம அப்படியே மனசுல வச்சிட்டு இருக்காங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். இதேதாம்மா நானும் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா பதில் கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும்னு நம்பியே நாளை கடத்திட்டு இருக்கணும். இப்ப கூட நான் ஏதாவது முடிவெடுத்து அது ஒன்ன பாதிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப அமைதியா இருக்கேம்மா. இல்லப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா நிச்சயமா மனசு மாறுவாங்க. 25 வருஷமா நானும் அந்த நம்பிக்கையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பாப்போம், வாமா போலாம். என்னம்மா இவ்வளவு லேட்டு? டிராஃபிக்மா, பஸ் லேட் ஆயிடுச்சு. என்னம்மா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கிளம்பலாம்னு நினைச்சிட்டு இருந்த. சரிம்மா, கிளம்புமா. இங்க பாரு குட்டி, அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நீ எதையும் கண்டுக்காத. நான் இல்லாதப்ப நீ அவன்கிட்ட சண்டைக்கு போயிடாத, சரியா? சண்டை போட மாட்டேன்னு சொல்லு குட்டி, அப்புறம் நான் வேலைக்கு போற இடத்துல ஓ நினைப்பாவே இருக்கும். சரிம்மா, எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. இரும்பு படி சாவி கொடுங்க. என்னப்பா திடீர்னு? ஏன் விளக்கம் சொன்னாதான் சாவி கொடுப்பீங்களா? எதுக்கு இப்போ இவ்வளோ யோசிக்கிறீங்க? அதில் இருக்கிற உங்கள் பொக்கிஷத்தெல்லாம் ஒன்றும் திருடிட்டு போக மாட்டேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. குட்டி, சாவி உன்கிட்ட தானே இருக்கு,
அம்மா அதுல பாவாடை தாவணி எல்லாம் இருக்கு, அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேம்மா. அதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், நீ சாவியை மட்டும் கொடு. போய் எடுத்துட்டு வந்து குடு குட்டி. நீங்க தான் என்ன நம்ப மாட்டீங்க, ஆனா நான் அப்படி இல்லை. இங்க பாருங்க, 5 லட்ச ரூபா பார்த்துருக்கீங்களா? நான் நம்பி வைப்பேன். உங்களை மாதிரி சந்தேக புத்தி பிடிச்ச ஆளு நான் இல்லை. தாய்குரு சார் நமக்கு சர்டிபிகேட் தராமா? அவன மாதிரி நமக்கு என்ன திருட்டு புத்தியா இருக்கு? சர்டிபிகேட் தராரா? சர்டிபிகேட். குட்டி சும்மா இரு. அவன் காதலுக்கு இதுல விழுந்து தொலைக்க போகுது. அப்புறம் இதான் சாக்குன்னு என்ன வேலைக்கு போகாம பண்ணிடுவா. அம்மா இப்படியே நீ பயந்துட்டே இருக்கிறதுனால தான் அந்த கேவலமானவங்க கொடுத்த பணத்தை வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறான். என்ன பண்ண சொல்ற குட்டி? அவங்கள பார்த்தாலே பாவம்னு நினைச்சேன். இன்னைக்கு என் புள்ள அவங்க பணத்தை உள்ள கொண்டு வந்திருக்கா. என்னம்மா என்னாச்சு? என்ன சொல்ற? உன் காசு நைய பைசாவை என் கையில தொட்ட கூட அதுக்கப்புறம் நான் போனேன் தானே உன் சித்தப்பா கிட்ட சவால் விட்டுட்டு வந்தேன். பாரு, உன் தம்பி 5 லட்சம் ரூபாவை அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கான். நான் அப்ப சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். அந்த ஆள் காசு தொட்ட அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன்.